ம். சித்துக்காடு. இது ஏதோ சிவனுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்குது. அது வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். சித்துக்காடு சித்துக்காடு டெம்பிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரூட் மிக்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பிளான்டு vlog. நாங்கள் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. நாங்கள் ஏதோ ஒரு வேலையாக நாங்கள் போயிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த வழியாக வரும்போது அந்த ஊர் பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஊரே வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கோவில் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அங்கேருந்து எங்களால் வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணி எங்களால் போகவே முடியல. அதனால தான் வந்து அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போனோம். நல்லா இருக்குது, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ளே போனோம். ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்தா அது வந்து ஒரு நார்மலான கோவிலாக இல்லை, ரொம்ப பழைய காலத்து கோவில் மாதிரியான ஒரு லுக்கில் இருந்தது. ஃபுல்லாக பார்க்கும்போது புது கோவில் மாதிரி இருந்தது. அது வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல். பட் கீழெல்லாம் பார்த்தா வந்து அந்த பழைய காலத்து கோவிலில் வந்து அந்த எப்படி அந்த சிலைகள்லாம் வந்து செதுக்கி அந்த வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருந்தது. ஆனால் மேலே பார்த்தா புதுசாக இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவில். அந்த அந்த ஊருக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு, இந்த கோவில் என்னது, இதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் அந்த கோவிலுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு. அந்த கோவில் வந்து க்ளோஸ்டாக இருந்தது. இருந்தாலும் வந்து வெளியே ஓப்பனாக இருக்குது. உள்ள அந்த கர்ப்பகிரகம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருந்தது. யாருமே இல்லை, எங்களை தவிர நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். கோவில் வந்து க்ளோஸ்டு டைமுங்கிறதால யாருமே இல்லை. உள்ளே போனால் எதனா சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசனையும் இருந்தது. கோவிலே கேமராலாம் வச்சுருந்தாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு சரி ஓப்பனாக இருக்கிற ஸ்பேஸ் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் உள்ளே வந்து அந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இது கண்டிப்பாக ஒரு பழைய காலத்து கோவிலாக தான் இருக்கணும், இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக எதனா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கோவிலோட பேர் என்ன, இந்த கோவிலுக்கு பின்னாடி எதனா வரலாறு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கோவிலோட பேர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ கோவில் பேர் என்னது அப்படின்னு தெரியாமலே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். சரி இதுக்கு பின்னாடி எதனா கதை, எல்லா கோவிலுக்கும் பின்னாடி எதனா ஒரு ஸ்டோரி இருக்கும், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தக்காடு சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து நான் போட்டு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அதில் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நிறைய டீட்டெயில்ஸ் வந்தது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்திருக்கு. இங்கே வந்து 60க்கும் மேற்பட்ட சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா சித்தக்காடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குது. ஆக்சுவலாக சித்தர்காடு அப்படிங்கிற பேர் தான் வந்து சித்தக்காடு அப்படின்னு மாறி இருக்கு. இந்த கோவிலுக்குள்ளே இருக்க தூணில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்களோட சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்குமா. இந்த கோவிலில் இருக்க நந்திக்கு பார்த்தீங்கன்னா மூக்கணாங்கயிறு வந்து இருக்காதான். இங்கே இருந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்துக்கு கீழே சிவலிங்கத்தை வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த சிவலிங்கத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியப்பர். சான்ஸ்கிரிட்ல வந்து நெல்லிக்கனிக்கு பேர் என்னன்னா தாக்திரி, அதனால தாக்தீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாத்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் சுந்தர பாண்டிய மன்னர் தான் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் வந்து நன்பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலை கட்டி முடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சின்ன தம்பி முதலியார் அப்படிங்கிறவங்க இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய குளம் இருக்கு. அந்த ஏரியாவே கவர் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு குளம் வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நிறைய பசுமாடுகள் வந்து நிறைய இருக்கு. இயற்கை வந்து நிறைந்த ஒரு இடமா இருக்கு. அதுக்கு நடுவில் அந்த கோவிலும் குளமும் இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து சித்தர்கள் வந்து காக்காய் ரூபத்திலையும் ஆந்தைகள் ரூபத்திலையும் வந்து அந்த இடத்த வந்து சுற்றி வரதா வந்து நம்பப்பட்டுட்டு இருக்கு. அந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பழமையான ஒரு அந்த கட்டிடம் மாதிரி இருக்கு. அங்கே நிறைய சிற்பங்களும் இருக்கு. அதில் நிறைய சிற்பங்கள் வந்து அங்கே டேமேஜாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சிலைகள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிற்பம் என்னன்னா, இங்கே வந்து சிவலிங்கத்துக்கு வந்து 2 பேர் வந்து குடத்துல தண்ணி எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து அழகாக வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இதுதான் நான் இந்த மாதிரி பார்க்குறது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களையும் வந்து ஒவ்வொரு சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. கடவுளோட சிற்பங்களும் இருக்கு. நான் வந்து பிள்ளையார், பெருமாள், சிவன், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த மாதிரி சிற்பங்களும் வந்து அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வாழ்ந்த சித்தர்களோட சிற்பத்தையும் வந்து அங்க செதுக்கி வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரோட சிற்பம் தான். பிராண தீபிக சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருந்தது. நான் கூகுளில் செக் பண்ணேன். ஸோ அந்த சிற்பம் தான் இது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போய் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இங்கே பெயர் தெரியாத நிறைய சித்தர்களோட சிற்பங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாளோட சிற்பம். பெருமாளோட சிற்பம் வந்து இங்கே செதுக்கி வச்சிருக்காங்க அழகா. இங்க பார்த்தீங்கன்னா பாம்பு தலை மேல ஏறி நின்று ஒருத்தர் ஆடுற மாதிரி ஒரு சிலை வந்து செதுக்கி இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சித்தரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சித்தரோட சிலை தான். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா விநாயகரோட சிற்பம். ஆனா இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததே இல்ல. சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பழமையான கோவில், பழமையான சிற்பங்கள்லாம் வந்து நெறைய அங்கங்க இருக்கு. நமக்கே வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியாது. போய் பார்க்கும்போது தான் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி இவ்வளோ பழமையான இடம்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு. இத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.